தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். பனை மேம்பாட்டு இயக்கம். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிணர்ந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் என நாரைவிட தூது பாடலில் பனை பற்றிய குறிப்பு பாங்குற அமைந்துள்ளது. நமது மாநில மரமான பனை மரம் தமிழர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மீள்தன்மைக்கும் உதவும் முக்கியத்துவம் வாய்ந்த பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருட்டு 4 ஆண்டுகளாக பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள், பனை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள், மதிப்பு கூட்டுதல் பயிற்சி ஆகிய இனங்களுக்கு பனை மேம்பாட்டு இயக்கத்தில் ரூபாய் 1,65,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 20,000 நபர்கள் பயனடைவார்கள். பலா மேம்பாட்டு இயக்கம். முன்றில் பலவின் படுசுளை மறி புந்தலை மந்தி தூற்ப என வீட்டு முற்றத்தில் பழந்தமிழ் வளர்த்த பலா மரத்தினை பற்றிய குறிப்பு நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் பலாவிற்கு சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டு பரப்பு விரிவாக்கம், ஒருங்கிணைந்த உரம் மற்றும் பூச்சி மேலாண்மை, சிறிய அளவிலான பலா பதப்படுத்தப்படும் அமைப்பு, பலா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சி ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 3,71,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை 2,876 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். 2025-26 ஆண்டில் புதிய ரக பலா சாகுபடி பரவாக்கம், பலாவில் ஊடுபயிர் சாகுபடி போன்ற திட்டக்கூறுகள் ஊக்குவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வெண்ணெய் பழம் அவகடா சாகுபடியினை ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழத்தின் தேவை அதிகரித்து வருகிறது. மேலும் வெண்ணெய் பழ மரங்கள் வேகமாக வளரக்கூடியதாகவும் கரியமில வாயுவை அதிகமாக உறிஞ்சக்கூடியதாகவும் உள்ளன. இத்தகைய சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை பயக்கும் வெண்ணெய் பழம் சாகுபடியினை 500 ஏக்கரில் தென்காசி, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ள ரூபாய் 69,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.